இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீன் தொட்டி கிடையாது, இது ஒரு மரம். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, இது லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மரம். நம்ம உலகத்தில் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக ஒரு சின்ன முன்னெடுப்பு தான் லிக்யூட் ட்ரீ அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறோம், வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பூமிக்கு 70% ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குற அளவுக்கு போதுமான மரங்கள் இந்த பூமியில் இல்லை. பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வந்து உயரமான கட்டிடங்கள், சாலைகள் அப்படின்ட்டு மரம் நடுறதுக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காது. இங்கே ஏர் பொல்யூஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக செர்பியா நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் டாக்டர் ஐவன் அப்படிங்கிறவர் லிக்யூட் ட்ரீ அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து உருவாக்குனார். இதுல என்ன பண்றாங்கன்னா 600 லிட்டர் தண்ணியில மைக்ரோ ஆல்கே, அதாவது நுண் பாசிகளை கலந்து அதை ஒரு கண்ணாடி தொட்டிகளை போட்டு ரோட் சைட்ல இருக்கக்கூடிய பெஞ்சஸ் மாதிரி டிசைன் பண்ணி செட் பண்ணிடுறாங்க. இது பார்க்கறதுக்கு மீன் தொட்டி மாதிரி தான் இருக்கும். இதுல லைட்டு, போனுக்கு சார்ஜ் ஏற்றுற வசதிகள்லாம் வச்சிருக்காங்க. இதுவும் சாதாரண மரம் மாதிரி தான். இதுக்கு தேவையானது சன்லைட்டு, தண்ணி, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுலாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் மூலமா நமக்கு ஆக்சிஜனை இது கொடுக்குது. 20 வருஷமான ஒரு மரம் செய்யக்கூடிய வேலையை இந்த லிக்யூட் ட்ரீ வந்து செய்யுது. இதை ரோட் சைடில், உயரமான பில்டிங்ஸில் நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். இதால் மரங்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. மரம் வைக்க முடியாத இடத்துல தான் இதை செட் பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.